குட்டீஸ் இந்த வீடியோவில் யூனிட் 3 plants lesson பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு know about types of pollination and the agents of pollination, understand the life cycle of flowering plants, identify different types of soils, know how the honeybee, earthworm, dragonfly are useful to farmers. ஸோ இந்த லெசன் முடிஞ்சதும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நீங்கள் வந்து என்னெல்லாம் கற்றுப்பீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பாலினேஷனும் அதோட ஏஜென்ட்ஸ். ஸோ எப்படி யார் மூலமாலாம் பாலினேட் ஆகுதோ அதுதான் வந்து ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள், டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ், அப்புறம் ஹனிபி, எர்த் வார்ம், ட்ராகன் ஃப்ளைலாம் எப்படி ஃபார்மர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இன்ட்ரடக்ஷன் பாருங்க. பிளான்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் அ நம்பர் ஆஃப் வேஸ். ஸோ பிளான்ஸ்லாம் வந்து நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளான்ஸ் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட். பிளான்ஸ் வந்து அதுக்கான ஃபுட்டை வந்து அதுவே தயாரிச்சிக்கும். அட் த சேம் டைம் தே ஆர் யூஸ்ட் ஆஸ் ஃபுட் பை மென் அண்ட் அனிமல்ஸ். ஸோ அதே டைமில் வந்து பிளான்ஸை வந்து நம்ம ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் அதுமெல்லாம் கூட வந்து ஃபுட்டாக கன்சியூம் பண்ணிக்குது. பிளான்ஸ் ஆர் நாட் ஒன்லி யூஸ்ட் ஆஸ் ஃபுட் பட் ஆல்சோ ஆஸ் அ மெடிசின். என்ன சொல்கிறாங்க, பிளான்ஸ்லாம் வந்து ஃபுட்டாக மட்டும் யூஸ் ஆகலை, மெடிசின் மருந்தாக கூட நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ். மோஸ்ட்லி வந்து பிளான்ட்டோட எல்லா குட்டி குட்டி பார்ட் கூட வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் தே ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் ப்ளீஸிங் டு அவர் ஐஸ். ஸோ அது வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் தானே. ஸோ அது வந்து நேச்சுரலாகவே உருவாகுது, மேனால் அது வந்து வளரல. ஸோ அது நேச்சுரலாக வரலன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸாக வந்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா, நம்ம கண்களுக்கு பார்த்தாலே வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குமா. தே ரிலீஸ் ஆக்சிஜன் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் சர்வைவல் இன் டு த அட்மாஸ்பியர். ஸோ அது என்ன பண்ணுது, அது வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்குலாம் ஆக்சிஜன் வேணும்ல. ஸோ அந்த ஆக்சிஜன்லாம் வந்து பிளான்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அது நம்ம அட்மாஸ்பியருக்கு ரொம்பவே வந்து நல்லது. சம் பிளான்ஸ் க்ரோ இன் அவர் சரௌண்டிங் நேச்சுரலி அண்ட் சம் ஆர் க்ரோன் பை அஸ். சில பிளான்ஸ்லாம் வந்து அதுவே வளரும் சரௌண்டிங்ஸில், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. சாயிலோ தண்ணியோ சீடோ எதுவுமே போட தேவையில்ல, அதுவாக வளரும். ஆனால் சில பிளான்ஸ் வந்து நம்ம சீட் வச்சாதான் வளரும், அந்த மாதிரி இருக்கும் சில பிளான்ஸ். we need to know about plants which are useful to us in many ways. ஸோ நம்ம அந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான பிளான்ஸை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். Let us study in this lesson about the life cycle of plants, agriculture and types of soil. ஸோ இந்த லெசன் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம், லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ஸ், அக்ரிகல்ச்சர், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சாயில். ஓகே, ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். Reproduction is a process by which new individuals of same species are produced. ஸோ ரீப்ரொடக்ஷன்ன்றது என்னது, ஒரு இண்டிவிஜுவலான பிளான்ட் வந்து அதே சேம் ஸ்பீஷீஸை வந்து அகெயின் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் வந்து ரீப்ரொடக்ஷன். அகெயின் அதே ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் ரீப்ரொடக்ஷன். போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரீப்ரொடியூஸ். ஸோ பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். த ஃப்ளவர்ஸ் பெர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இந்த பிளான்ஸ். ஸோ பிளான்ஸில் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுது, ஃப்ளவர்ஸ் தான் வந்து அதுக்கு மெயினான ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். There are two kinds of reproduction that take place in plants. ஸோ பிளான்ஸில் வந்து ரீப்ரொடக்ஷன் ரெண்டு விதமாக நடக்கும். They are sexual reproduction and asexual reproduction. ஸோ என்னென்ன டைப், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், asexual reproduction ரெண்டு டைப்ஸாக நடக்கும் பிளான்ஸில். In asexual reproduction new plants are produced from roots, leaves, stems and buds. ஸோ asexual reproductionல எப்படி பிளான்ஸ் உருவாகுதான், ஒரு பிளான்ட்டோட ரூட், லீஃப், ஸ்டெம், பட் இந்த மாதிரி சில பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அகெயின் மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கும்போது அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் பிளான்ஸ், அதுலேருந்து அகெயின் பிளான்ட் வளரும். ஸோ அதுதான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நியூ பிளான்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் சீட்ஸ். ஸோ சீட் விதையெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து வளர்கிறதுலாம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளவர் பற்றி பார்க்கலாம். ஃப்ளவர் இஸ் அ ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இப்போ தான் முன்னாடி பார்த்தோம், ஃப்ளவர் தான் வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். இட் இஸ் அ மாடிஃபைடு ஷூட். ஸோ ஷூட்டுன்றது என்னது, மண்ணுக்கு மேலே இருக்கிற எல்லா பார்ட்டியுமே வந்து நம்ம ஷூட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் அதே டைம் மண்ணுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ரூட்னு சொல்லுவோம். ஸோ மேலே ஷூட்டோட மாடிஃபைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த இதுக்கு தான் வந்து ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. ஃப்ளவர்ஸ் ஹேவ் 4 important parts. தே ஆர் செப்பல், பெட்டல், ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து ஒரு ஃப்ளவர். அதை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்காங்க நடுவில். ஸோ ஃப்ளவர்ஸில் வந்து 4 important parts இருக்குது. என்னென்ன, செப்பல், பெட்டல், ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். ஸோ இதுதான் வந்து செப்பல், இந்த பார்ட் தான் வந்து செப்பல், இது பெட்டல், அண்ட் இந்த ரெண்டு தான் வந்து ஸ்டேமன்னு சொல்கிறாங்க. ஆந்தர், ஃபிலமெண்ட், இது ரெண்டு சேர்த்து வந்து ஸ்டேமன்
அண்ட் இங்கே மேலே இருக்கிற பார்த்தீங்களா இது வந்து சிக்மா, இது ஸ்டைல், இது ஓவரி. ஸோ இது மூணு சேர்த்து வந்து கார்பெல்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து ஓவியூல்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செப்பல் பார்க்கலாம். It is the outermost part of the flower. Usually it is small and green in color. ஸோ செப்பல்ன்றது என்னது இருக்குதுலே அவுட்டர் மோஸ்ட் பார்ட். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இந்த பெட்டலுக்கும் வெளியில் இருக்கிற பார்ட் தான் வந்து செப்பல். ஸோ இதுதான் வந்து இருக்குதுலே அவுட்டர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஃப்ளவர். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், குட்டியாக க்ரீன் கலரில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. இட் ப்ரொடெக்ட்ஸ் த பட் இன் த இயர்லி ஸ்டேஜ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து பட் குட்டியாக இருக்கிற போதெல்லாம் வந்து அந்த பட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த செப்பல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பெட்டல். இட் இஸ் ஆஃபன் கலர்ஃபுல் அண்ட் இட் அட்ராக்ட்ஸ் த இன்செக்ட்ஸ். ஸோ பெட்டல்ன்றது எப்படி இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஆண்ட்ரீஷியம். இட் இஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ இது என்னது, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஒரு ஃப்ளவரோட மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தான் வந்து ஆண்ட்ரீஷியம். ஸோ இப்போ ஃப்ளவர் நம்ம என்ன பண்ணுவோம், அதுவே வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிக்கும். ஸோ அதுலேயே ஒரு ஃப்ளவர்லேயே தான் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுமே வந்து ஒரே ஃப்ளவரில் இருக்கும். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்டேமன்ஸால் இதுவாகுது. ஈச் ஸ்டேமன் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்டாக் கால்டு ஃபிலமெண்ட் அண்ட் அ ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஆந்தர் அட் த டிப். ஸோ ஒரு ஸ்டேமனும் எப்படி இருக்கும், ஒரு நிறைய ஸ்டேக் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ், அதோட எட்ஜில் எப்படி இருக்கும், ஒரு ஸ்மால் பேக் மாதிரி இருக்கும். அந்த பேக் வந்து பேர் வந்து ஆந்தர். ஒரு டிப்பில் தான் இருக்கும், அந்த ஃபிலமெண்டோட டிப்பில் ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஆந்தர். த போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் த ஆந்தர் வித்தின் த போலன் சாக்ஸ். ஸோ போலன் கிரெயின்ஸ்லாம் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஆந்தருக்கு உள்ளே தான், அதுக்குள்ளேயே வந்து போலன் சாக்ஸுக்குள்ளே தான் வந்து போலன் கிரெயின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து கைனீஷியம். இட் இஸ் அ ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் பார்ட். It has 3 parts. இதில் வந்து 3 இருக்குது. They are ovary, stylus and stigma. The ovary contains the ovules. ஸோ இந்த கைனீஷியமில் வந்து 3 parts இருக்குது. அது என்னென்ன, ovary, stylus and stigma. ஸோ ஓவரியில் தான் வந்து ஓவியூல்ஸ்லாம் இருக்கும். பாருங்க, flowers which contain either androecium or gynoecium are called unisexual flowers. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன் ஒரு ஃப்ளவரில் வந்து ரெண்டுமே இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு. ஸோ அது மாதிரி இல்லாமல் சில ஃப்ளவர்ஸில் வந்து ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கும், ஆண்ட்ரீஷியம் இல்லை கைனீஷியம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், கார்ன், பப்பாயா, குக்கும்பர். ஸோ இதெல்லாம் வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ். த ஃப்ளவர்ஸ் விச் கண்டெயின் போத் ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் ஆர் கால்ட் பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ். ஸோ ரெண்டுமே இருக்கிறதோட ஃப்ளவர்ஸ் பேர் வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், ரோஸ். ஸோ இதுதான் வந்து பப்பாயா ஃப்ளவர். இதில் வந்து ஒரே ஒரு இதுதான், ஒன்று கைனீஷியம் இல்லை ஆண்ட்ரீஷியம், ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ இது வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர். அண்ட் இது ரோஸ். இதில் வந்து ரெண்டுமே இருக்கும், ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் ரெண்டுமே இருக்கும். ஸோ இது வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளவர். ஓகே, அடுத்து பாருங்கள், டு அட்ராக்ட் த பாலினேட்டர்ஸ். எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ். பிளான்ஸ் ஆர் பிரைட் இன் கலர் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்மெல் இன் தேர் ஃப்ளவர்ஸ். ஸோ பாலினேட்டர்ஸில் வந்து அந்த போலன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ தானே ரீப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து பாலினேட்டர். ஸோ அது வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ். அதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப பிரைட் கலர் அழகாக இருக்குமா, அதோட ஸ்மெல்லும் வருமா அந்த ஃப்ளவர்ஸில் அந்த இன்செக்ட்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. பிளான்ஸ் விச் ஆர் பாலினேட்டட் பை honeybees and butterflies have sweet scents and bigger colorful petals. ஸோ ஹனிபீஸ் அப்புறம் பட்டர்ஃப்ளைலாம் வந்து பாலினேட் பண்ணுற பிளான்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும், அந்த பிளான்ஸுக்குலாம் வந்து அதில் இருக்க ஃப்ளவருக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஸ்மெல் இருக்குமா, அதோட பெரிய பெட்டல்ஸ் உள்ள ஃப்ளவர்ஸாக இருக்குமா அது. எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர், பம்கின். பிக்மெண்ட்ஸ் present in petals give them different colors. ஸோ என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம்பிள் வந்து சன்ஃப்ளவர், பம்கின். ஸோ பிக்மெண்ட் present in petals give them different colors. ஸோ பெட்டல்ஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக்மெண்ட் இருக்கும், ஒரு ஃப்ளவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுதான் வந்து அந்த ஃப்ளவரோட கலரை வந்து எடுத்து காட்டுது. Plants which are pollinated by the moth and bats release their fragments mostly at night and have colorless petals. ஸோ என்ன சொல்கிறாங்க, பேட்டு மோத்லாம் வந்து நைட்டில் தானே அதோட ஃபுட்டை தேடி போகும், அந்த மாதிரி நைட்டில் தானே அது முழிச்சிருக்குமே. ஸோ அந்த மாதிரி அது மூலமாக பாலினேட் ஆகிற பிளான்ஸ்லாம் வந்து நைட்டில் தான் அதோட ஃப்ராக்னன்ஸே ரிலீஸ் பண்ணுமா. மார்னிங்கில் வந்து அந்த ஃப்ளவருக்கு எதுவுமே இருக்காது, ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஸோ நைட்டில் தான் வந்து அதுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ அப்போ தானே பேட்லாம் வரும். அண்ட் அதுக்கு வந்து கலரே இருக்காது, அப்போ தான் வந்து நைட்டில் நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், மேங்கோ, பனானா, கோவா,
ஜாஸ்மின் எக்ஸெட்ரா. அடுத்து பாருங்கள், கலர் ஆஃப் த பெட்டல்ஸ், நேம் ஆஃப் த பிக்மெண்ட். ஸோ ரெட், பிங்க், ப்ளூ, பர்பிள் இதெல்லாம் வந்து ஆந்தோசயானின். ஸோ இந்த எல்லா கலர் பெட்டல்ஸ்க்கும் என்ன பிக்மெண்ட் யூஸ் பண்ணுது? ஆந்தோசயானின். எல்லோ ஆரஞ்சுக்கு கேரோட்டினாய்ட்ஸ். அடுத்து க்ரீனுக்கு வந்து குளோரோஃபில். ஒரு 2 in ஒர்க்கு பாருங்கள். குறிஞ்சி ஆர் நீல குறிஞ்சி is a shrub that is found in the Chola forest at the Western Ghats in South India. Nilgiri Hills, which literally means the blue mountains, got their name from the purplish blue flowers of Neela Kurunji that blooms once in 12 years. ஸோ குறிஞ்சின்ற ஷ்ரப் வந்து எங்கே வளருமா? சோலா ஃபாரஸ்ட், வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற சோலா ஃபாரஸ்ட்டில் தான் வளருமா. ஸோ அந்த நீல்கிரி ஹில்ஸோட பேரே வந்து ப்ளூ மவுண்டெயின்ஸ். ஏன்னா வந்து அந்த பர்ப்ளிஷ் ப்ளூ ஃப்ளவர் ஆஃப் நீல குறிஞ்சி. ஸோ அந்த குறிஞ்சி பூவோட பர்ப்ளிஷ் ப்ளூ கலரால் தான் வந்து அந்த மவுண்டெயினுக்கு பேரே நீல்கிரி ஹில்ஸ்னு வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் வந்து 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து ப்ளூம் ஆகும், பூக்கும். ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். டேக் அ ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் ஆர் அ ரோஸ் ஃப்ளவர். ஸோ ஒரு ஹைபிஸ்கஸ் இல்லைனா ரோஸ் ஃப்ளவர் எடுத்து என்ன சொல்கிறாங்க? டிஸ்பிளே த பார்ட்ஸ் லைக் செப்பல், பெட்டல், கைனீஷியம் அண்ட் ஆண்ட்ரீஷியம் இன் அ சார்ட் பேப்பர் அண்ட் நோட் டவுன் இட்ஸ் கலர் அண்ட் ஷேப். ஸோ ஒரு பேப்பரில் வந்து செப்பல், பெட்டல், கைனீஷியம், ஆண்ட்ரீஷியம் அந்த ஃப்ளவரில் இருக்கிற செப்பலை தனியாக எடுத்து ஒட்டி அதுக்கு செப்பல்னு எழுதி, பெட்டல் தனியாக அந்த மாதிரி அந்த செப்பல், பெட்டல், ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் இது 4 பார்ட்ஸுமே வந்து தனித்தனியாக ஒட்டி அதோட நேமிங் பண்ணிவிட்டு அதோட கலர் ஷேப்பெல்லாம் வந்து நம்மளை நோட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாலினேஷன் பற்றி பார்க்கலாம். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains ஃப்ரம் த ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் அ ஃப்ளவர் இஸ் கால்டு பாலினேஷன். ஸோ ஆந்தரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸை ஸ்டிக்மாவுக்கு கொண்டு போகணும். ஸ்டிக்மாவில் தான் வந்து ஃபீமேல் இது இருக்குது அண்ட் ஆந்தரில் வந்து மேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்ம இது பண்ணும் போது தான் வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த போலன் கிரெயின்ஸை வந்து ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ராசஸ்க்கு தான் வந்து பாலினேஷன். பாலினேஷன் இஸ் த ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ். ஸோ ஃப்ரூட் சீட்ஸ்லாம் வளர்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் தான் வந்து என்னது? பாலினேஷன். Pollination is followed by fertilization. So pollination அடுத்து என்ன ஆகும்? Fertilization ஆகும். 2 types of pollination takes place in flowering plants. So flowering plants ல 2 type of pollination நடக்கும். They are self pollination and cross pollination. So self pollination, cross pollination 2 types இருக்கு. Transfer of pollen grains from the anther of the flower to the stigma of the same flower is called self pollination. ஸோ ஒரு ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின் எடுத்து அதே ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டிக்மாவில் இது பண்ணுறது தான் வந்து செல்ஃப் பாலினேஷன். ஒரே ஃப்ளவருக்குள்ளேயே நடக்கும் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து செல்ஃப் பாலினேஷன். இங்கே இருக்குது போலன் கிரெயின்ஸ், இது வந்து a pistil of the same flower collects pollen. ஸோ இந்த மாதிரி இந்த இது தான் வந்து கலெக்ட் பண்ணி அகெயின் போலன் கம்ஸ் லூஸ் ஃப்ரம் ஸ்டேமன். ஸோ இங்கேருந்து வந்து லூஸ் ஆகி ஸ்டேமனுக்கு விழுந்துடும் கீழே. ஸோ அதுதான் வந்து செல்ஃப் பாலினேஷன். அதுக்குள்ளேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது போலன் கிரெயின்ஸ். The transfer of pollen grains of a flower to the stigma of another flower of a different plant of the same species is called as cross pollination. ஸோ இது என்ன சொல்கிறாங்க? ஒரு ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின் எடுத்து ஒரு ஸ்டிக்மா வேற ஒரு ஃப்ளவர் அண்ட் வேற ஒரு பிளான்ட்டே வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ட் பட் சேம் ஸ்பீஷீஸ், ஒரே ஸ்பீஷீஸ் ஃப்ளவர் தான். இப்போ ரோஸ்னால் ரோஸ் ஃப்ளவர் தான், ஆனால் வந்து அது வேறு பிளான்ட்டில் இருக்கிற வேறு ஃப்ளவர். ஸோ அந்த ஃப்ளவருக்கு இந்த போலன் கிரெயின்ஸ் போஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது பேர் தான் வந்து கிராஸ் பாலினேஷன். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து போலன் கிரெயின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வருது. போலன் ஃப்ரம் ஸ்டேமன்ஸ் ஸ்டிக்ஸ் டு பீஸ் ஆஸ் இட் விசிட்ஸ் அ ஃப்ளவர் டு கலெக்ட் ஃபுட். ஸோ ஹனி பீஸ்லாம் என்ன பண்ணும்? ஃப்ளவரில் இருக்கிற ஹனிஸை தான் கலெக்ட் பண்ணும். ஸோ அது போய் ஹனியை கலெக்ட் பண்ணுறதுக்காக உட்காரும் போது அதோட காலெல்லாம் வந்து போலன் கிரெயின்ஸ் ஒட்டிக்குது. ஸோ இதில் தான் வந்து போலன் ஒட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ இது வந்து இங்கேருந்து வந்து இந்த ஃப்ளவருக்கு போகுது, அடுத்து வேற ஒரு ஃப்ளவருக்கு போகுது. த பீ ட்ராவல்ஸ் டு அனதர் பிளான்ட் ஆஃப் சேம் டைப். ஸோ வேற ஒரு டைப்புக்கு ட்ராவல் பண்ணுது, அங்கேருந்து போய் ஹனி கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே க்ராஸ் ஆகி போகுது. போலன் ஆன் த பீ ஸ்டிக்ஸ் டு த பிஸ்டல் ஆஃப் த ஃப்ளவர் ஆன் த அனதர் பிளான்ட். ஸோ இப்போ அது காலெல்லாம் ஒட்டிகிட்ருக்கிற போலன் வந்து அந்த ஃப்ளவரோட பிஸ்டலில் ஒட்டிடுது. ஸோ இப்படி தான் வந்து போலன் வந்து ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த டைப் ஆஃப் பாலினேஷன் பேர் கிராஸ் பாலினேஷன். இன் செல்ஃப் பாலினேஷன் சீட்ஸ் ப்ரொடியூஸ் வீக் பிளான்ட்ஸ் அண்ட் நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் கேனாட் பி ப்ரொடியூஸ். ஸோ செல்ஃப் பாலினேஷன் ஒரு ஃப்ளவருக்குள்ளேயே இன்னொரு ஃப்ளவர் அதே மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிடும்.
ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது அதோட சீட்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அதே மாதிரி புதுசாக ஒரு வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர் பிளான்ஸை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது செல்ஃப் பாலினேஷனில். இன் கிராஸ் பாலினேஷன் சீட்ஸ் ப்ரொடியூஸ் குட் பிளான்ஸ் அண்ட் நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ இந்த கிராஸ் பாலினேஷனில் வந்து சீட்ஸ்லாம் ரொம்ப வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி புதுசாக ஒரு பிளான்ஸ் கூட நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சார் கிராஸ் பாலினேஷனால். பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ். ஸோ பாலினேஷன் வந்து இப்போ இந்த கிராஸ் பாலினேஷனை நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் வந்து ஹனி பீ வச்சு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான மீன்ஸ் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வேறு வேறு பிளான்ஸ், வேறு விண்டு அண்ட் வாட்டர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். தே ஆர் எக்ஸ்பிளைன்டு பிலோ. பாலினேஷன் பை விண்ட், அனிமோஃபிலி. ஸோ விண்ட் மூலமாக நடக்கிற பாலினேஷன் பேர் வந்து அனிமோஃபிலி. The flowers pollinated by wind are mostly small in size and do not have any attractive color. ஸோ விண்ட் மூலமாக பாலினேட் ஆகிற ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப குட்டியான சைஸில் தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து காற்றுல அதால் போக முடியும். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அட்ராக்டிவான ஸ்மெல், கலர், நெக்டார் எதுவுமே இருக்காது. நெக்டார்ன்றது வந்து இந்த ஹனி பீஸ்லாம் எடுக்கிறதுக்கு வரும்ல, ஸோ அதுதான் வந்து நெக்டார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கூட எதுவுமே இருக்காது. ஸோ வெறும் குட்டி சைஸில் இருக்கும். The pollen grains are non-sticky, dry, light and powdery. ஸோ pollen grainsலாம் எப்படி இருக்குமா, non-sticky, தொட்டால் ஒட்டிக்காது டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரை, நல்லா காஞ்சி லைட் வெயிட்டாக பவுட்ரி மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஏரால் அதால் போக முடியும் ஏரில். ஹென்ஸ் தே ஆர் ஈஸிலி கேரிட் பை த விண்ட். ஸோ அதனால அதால் விண்டு காற்றுல வந்து ஈஸியாக போக முடியும். எக்ஸாம்பிள் கிராஸ், மெய்ஸ், பைன். இந்த பிக்சர் பாருங்கள். இதுதான் வந்து நிறையா போலன்ஸ்லாம் வந்துருக்கு. இது வந்து இன்னொரு ஃப்ளவர். ஸோ இதில் இருக்கிற போலன்ஸ்லாம் வந்து ப்ளோன் பை விண்ட், நல்லா காற்றடிக்கிறதுனால அது நல்லா பறந்து போய் இந்த ஃப்ளவரில் ஒட்டிடும். ஆந்தர்ஸ் ஹேங் அவுட் சைட். ஸோ இதில் வந்து ஆந்தர்ஸ்லாம் வந்து வெளியில் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ தானே காற்றுக்கு பறக்க முடியாதால. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து பாலினேஷன் பை வாட்டர், ஹைட்ரோஃபிலி. ஸோ பாலினேஷன் பை வாட்டர் என்னது, ஹைட்ரோஃபிலி. The flowers of water plants are not colorful and they have no nectar. ஸோ வாட்டர் பிளான்ட்ஸுக்கெலாம் வந்து வாட்டர் பிளான்ட்ஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து கலரே இருக்காது. அண்ட் அதே மாதிரி நெக்டாரும் இருக்காது. Pollen grains of these plants have mucilaginous covering to protect them from getting wet. ஸோ இந்த மாதிரி வாட்டர் பிளான்ட்ஸோட ஃப்ளவர்ஸில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ்லாம் வந்து ஒரு முசிலேனிஜியஸ்னு ஒரு கவரிங்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து அது கவர் ஆகிருக்கும். ஸோ அதனால அது வந்து வெட் ஆகாது, ஈரமாகாது, தண்ணியிலே தானே இருக்கும் அது. ஸோ அது ஈரமாகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த முசிலேஜினியஸ் கவரிங். தே ஃப்ளோட் இன் வாட்டர் அண்ட் ரீச் த அதர் பிளான்ஸ். ஸோ அது வந்து தண்ணியில் மிதந்து போய் வேற ஒரு பிளான்ஸை ரீச் பண்ணிடும். ஸோ எக்ஸாம்பிள் வேலேஸ்னேரியா, ஹைட்ரில்லா, சூஸ்டெரியா. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது. இப்போ இந்த தண்ணி இந்த பக்கம் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ்லாம் வந்து அந்த தண்ணியில் அடிச்சுட்டு இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது வேற ஒரு பிளான்ட்ஸ் வரும்போது அதோட ஸ்டிக் ஆயிடும். ஸோ எக்ஸாம்பிள் என்னது, வேலேஸ்னேரியா, ஹைட்ரில்லா அண்ட் ஜூஸ்டேரியா. ஸோ அடுத்து பாலினேஷன் பை இன்செக்ட், என்டமோஃபிலி. ஸோ பாலினேஷன் பை இன்செக்ட் பேர் என்னது, என்டமோஃபிலி. திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பாலினேஷன் இன் பிளான்ட்ஸ் லைக் சன்ஃப்ளவர், லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால் அண்ட் பம்ப்கின். ஸோ இந்த மாதிரி இன்செக்ட்ஸால் பாலினேட் ஆகிற பிளான்ட்ஸுக்கு தான் வந்து நிறையா இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா சன்ஃப்ளவர், லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால் அண்ட் பம்ப்கின். சம் ஃப்ளவர்ஸ் ஆர் லார்ஜ் இன் சைஸ் அண்ட் தே ஹாவ் ஸ்வீட் ஸ்மெல். ஸோ இந்த மாதிரி பாலினேட் ஆகிற சில ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ரொம்பவே பெரிய சைஸில் இருக்கும் அண்ட் அதேமாரி அதுக்கு நல்லா ஸ்வீட்டான ஸ்மெல் இருக்கும். சம் ஆஃப் தீஸ் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் நெக்டார். ஸோ இந்த மாதிரி சில ஃப்ளவர்ஸ் வந்து நெக்டார் கூட ப்ரொடியூஸ் பண்ணும். They attract animals like insects like butterfly and honeybees. ஸோ இது எந்த மாதிரியான இன்செக்ட்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணும், பட்டர்ஃப்ளை அண்ட் honeybees. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மேலே ஒரு பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது மூலமாக தான் பாலினேட் ஆகும். இந்த மாதிரி இதுக்கு வந்து நெக்டார் எடுக்கும் போது அந்த போலன் கிரெயின்ஸ் அதோட உடம்புல ஸ்டிக் ஆகிடும் அண்ட் அது வேறு ஃப்ளவருக்குள்ளே போய் உட்காரும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அது கூட இதோட ஸ்டிக் ஆயிரும். இங்கே ஒரு டூயின் இருக்குது பாருங்கள். ஃப்ரூட் பேட்ஸ், hummingbirds and ants may also act as pollinating agent. Pollination by birds is known as ornithophy. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃப்ரூட் பேட்ஸ், ஹம்மிங்பேர்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் கூட ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுமா. ஸோ பாலினேஷன் பை பேர்ட்ஸ் என்னது, ஆர்னித்தோஃபிலி. ஸோ அடுத்து இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. கிளாஸிஃபை த பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் த பாலினேஷன் மெத்தட். ஸோ ஹைட்ரோஃபிலி, என்டமோஃபிலி,
அனிமோஃபிலி. ஸோ இந்த நிறையா பிளான்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் எந்த வகையில் வரும்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு வேலிஸ்னேரியா. ஸோ வேலிஸ்னேரியான்றது வந்து ஒரு வாட்டர் பிளான்ட். அது வந்து ஹைட்ரோஃபிலின் மூலமாக தான் வந்து வாட்டர் மூலமாக தான் வந்து பாலினேஷன் நடக்கும் அந்த பிளான்ட்டில். ஸோ ஹைட்ரோஃபிலியில் தான் வரும் அது. தென் ஹைட்ரிலா என்ன வரும்? ஹைட்ரிலாவுமே வந்து ஒரு வாட்டர் பிளான்ட். ஸோ அதுவுமே வந்து ஹைட்ரோஃபிலி மூலமாக தான் பாலினேட் பண்ணும். ஸோ வேலிஸ்னேரியா, ஹைட்ரிலா இது ரெண்டுமே வந்து ஹைட்ரோஃபிலி மூலமாக தான் பாலினேட் ஆகும். ஸோ இதுக்கு கீழே வேலிஸ்னேரியா, ஹைட்ரிலா எழுதிக்கோங்க. அடுத்து என்டமோஃபிலிக்கு கீழே என்னென்ன வரும்? என்டமோஃபிலினா என்னது? இன்செக்ட்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து என்னது? சன்ஃப்ளவர், பிரிஞ்சால் அண்ட் பம்ப்கின். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்டமோஃபிலி மூலமாக பாலினேட் ஆகிற பிளான்ட்ஸ். அடுத்து அனிமோஃபிலி. அனிமோஃபிலினா விண்ட் மூலமாக பாலினேட் ஆகும். ஸோ அதெல்லாம் என்னென்னா கிராஸ் அண்ட் மெய்ஸ். ஸோ இதுக்கு கீழே கிராஸ், மெய்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்டிலைசேஷன் பார்க்கலாம். The process of fusion of male pollen grains and female stigma gametes is called fertilization. ஸோ மேலோட போலன் கிரெயின்ஸும் ஃபீமேலோட ஸ்டிக்மா இது ரெண்டுமே சேர்ந்து ஃபியூஷன்னா வந்து ரெண்டும் ஒன்றாகும். ஸோ மிக்ஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஃபியூஷன். அந்த ப்ராசஸ் பேர் தான் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே இருக்கிறது வந்து போலன் கிரெயின்ஸ் அண்ட் இங்கே இருக்கிறது வந்து ஓம். இது வந்து மேலோடது, இது வந்து ஃபீமேல். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து இந்த இடத்துல வளர்ந்து வந்து இந்த இடத்துல இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த ஓவமோட சேர்ந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகுது பாருங்கள், ரெண்டுமே வந்து ஒன்றாகுது. ஸோ இதுதான் வந்து ஜைகாட் ஃபார்மேஷன். இது வந்து போலன் டியூப். The cell which results after fusion of gametes is called a zygote. ஸோ இது ரெண்டும் ஃபியூஷன் ஆனதுக்கு அப்புறமா ஃபார்ம் ஆகுது தான் வந்து ஜைகாட். இதுதான் வந்து ஜைகாட் ஃபார்மேஷன். ரெண்டுமே ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க. The zygote develops into an embryo. ஸோ இந்த ஜைகாட் தான் வந்து என்ன டெவலப் ஆகும்? எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும். ஓகே, அடுத்து fruits and seed formation. After fertilization, the ovary grows into a fruit and other parts of the flower falls off. ஸோ ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அது வந்து ஓவரி நல்லா வளர்ந்து பெருசாக ஃப்ரூட் ஆகும். ஸோ மற்ற பார்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துடும். ஃப்ளவரில் மற்ற பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, பெட்டல்ஸு, அதெல்லாம் வந்து கீழே விழுந்துடும். அந்த ஓவரி மட்டும் ஃப்ரூட்டாக வளரும். The seed develops from the ovules. ஸோ சீட்லாம் வந்து எங்கேருந்து வரும்? ஓவியூல்ஸ்லேருந்து சீட்லாம் ஃபார்ம் ஆகும். The seed contains an embryo enclosed in a protective seed coat. ஸோ அந்த சீடில் தான் வந்து எம்ப்ரியோ இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஒரு ப்ரொடெக்டிவ் சீட் கோட்டால் கவர் ஆகி இருக்கும். Based on the number of cotyledons in the seed, the angiosperm plants have been divided into two groups. ஸோ ஒரு ஃப்ரூட்டில் இருக்கிற காட்டிலிடான்னா ஒன்றும் இல்லை, நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஏஞ்சியோஸ்பார்ம் பிளான்ட்ஸ்னால் என்னது? ஃப்ளவர்லேருந்து ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் வருது. ஸோ ஃப்ளவர் இல்லாமல் வர்றது வந்து வேறு. ஃப்ளவர்ஸ் வந்து வர்றது தான் வந்து ஏஞ்சியோஸ்பார்ம் பிளான்ட்ஸ். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அந்த காட்டிலிடான்ஸ் சீடில் இருக்கிற காட்டிலிடான்ஸ் பேஸ் பண்ணி, காட்டிலிடான்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு சீடுக்குள்ளே இருக்கிறது தான், ஓகேவா? ஸோ அந்த சீட் கோட்டுக்கு உள்ளே இருக்கிறது, அதை தான் வந்து காட்டிலிடான்னு சொல்லுவாங்க. ஸோ சிலது வந்து அது வந்து உங்களுக்கு ரெண்டாக டிவைட் ஆகும், சிலது டிவைட் ஆகாது. அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன இந்த ஏஞ்சியோஸ்பம் பிளான்ட்டை என்னவா கன்சிடர் பண்ணியிருக்காங்க? டைகாட்டிலிடான், மோனோகாட்டிலிடான்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ டைகாட்டிலிடான்ஸ் ஹாவ் சீட்ஸ் வித் 2 காட்டிலிடான். எக்ஸாம்பிள் பீ, பீன்ஸ், கேஸ்டர். ஸோ இதிலலாம் வந்து உங்களுக்கு அந்த காட்டிலிடான் வந்து ரெண்டாக இருக்கும். தே ஹாவ் லீவ்ஸ் வித் நெட்டட் வெனேஷன் அண்ட் டேப் ரூட் சிஸ்டம். ஸோ அதுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி டைகாட்டிலிடான் பிளான்ஸுக்கெலாம் வந்து அதோட லீவ்ஸில் வந்து நெட்டட் வெனேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நெட்டட் வெனேஷன். அப்புறம் டேப் ரூட்னா ஒரு பெரிய ரூட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து சப் ரூட்ஸ் போகும். ஸோ இதுதான் வந்து டேப் ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ டைகாட்டிலிடானுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரே சீடு, அதை வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியுது. ஸோ இங்கே வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ரெண்டுமே வந்து ஒரு தனித்தனி காட்டிலிடான்ஸ். இது வந்து எம்ப்ரியானிக் ரூட், இங்கேருந்து தான் வந்து அந்த சீடு வந்து வெளியில் முளைச்சி வரும். இதுதான் வந்து எம்ப்ரியானிக் லீவ்ஸ். அண்ட் இது வந்து சீட் கோட், இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து சீட் கோட். இது வந்து எம்ப்ரியானிக் ஷூட், இது வந்து அப்புறம் மேலே வரும். அப்புறம் இதுதான் வந்து அதோட லீவ்ஸ், இது வந்து அதோட டிப். இது மிட் ரிப், நடுவில் இருக்கிறது வந்து மிட் ரிப்னு சொல்லுவாங்க. அண்ட் கார்னரில் இருக்கிறது வந்து மார்ஜின், இதுதான் வந்து வெயின். அண்ட் மிடில் இருக்கிற லீஃப் பார்ட்லாம் வந்து லேமினே. அதுக்கப்புறம் இந்த பெரிய இது வந்து பீட்டியோல். இதுதான் வந்து டேப் ரூட் சிஸ்டம். இந்த மாதிரி பெருசாக ஒரு ரூட் வரும், அதுலேருந்து தான் சப் ரூட்ஸ் வரும். அடுத்து வந்து மோனோகாட்டிலிடான்ஸ் ஹாவ் சீட்ஸ் வித் 1 காட்டிலிடான்.
ஸோ மோனோகாட்டிலிடானுக்கு வந்து ஒன்று தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல 2 காட்டிலிடான் இருந்துச்சு, இதில் வந்து ஒன்று தான் இருக்கும். எக்ஸாம்பிள் maize, rice, wheat. They have leaves with parallel venation and fibrous root system. ஸோ இதில் எப்படி இருக்கும், இதில் வந்து ஒரே ஒரு காட்டிலிடான் தான் இருக்கும். அதோட லீவ்ஸில் வந்து பேரலாக இருக்கும் வெனேஷன், இந்த மாதிரி மேலே கீழேன்னு இருக்காது, பேரலாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் இதுதான் வந்து சிங்கிள் காட்டிலிடன், ஒரே ஒரு காட்டிலிடன் தான் இருக்குது. இதுதான் வந்து எம்ப்ரியானிக் லீஃப், இது ஷீத், இது ஃபைப்ரஸ் டிஷ்யூ, சீட் கோட், இது நடுவில் இருக்குது வந்து எண்டோஸ்பெர்ம், இது வந்து எம்ப்ரியானிக் ஷூட், அண்ட் இது எம்ப்ரியானிக் ரூட். ஸோ இதுதான் வந்து லீஃப். அதோட லீவ்ஸ் எப்படி இருக்குது, பேரலாக நிறையா இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வெயின்ஸ்லாம் இருந்துச்சு, இதில் வந்து பேரலாக இருக்குது. அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி மேலேருந்தே எல்லா ரூட்ஸுமே வரும். அதுக்குள்ளே வந்து சப் ரூட்ஸ் பெருசாக இருக்காது. நம்ம டேப் ரூட்டில் எப்படி பார்த்தோம், ஒரு பெரிய ரூட் ஒன்று இருந்துச்சு, அதுலேருந்து நிறையா சப் ரூட்ஸ் இருந்துச்சு. இதில் அப்படி இல்லை, எல்லாமே வந்து மேலேருந்தே வந்து ரூட்ஸ் வளரும். இதுதான் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். ரிமைனிங் லெசனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.